எப்படியாவது சூர்யாவ பேச வைக்கணும்னு சொல்லிட்டு, "சாரி மகா" அப்படின்னு சொல்லிட்டு போர்ட்ல எழுதி வச்சுட்டு போயிடுறாங்க. எல்லாருமே பார்த்தீங்க, அப்ப சூர்யா கொஞ்சம் மனசு இறங்கிட்டான் போல. மகாவ மன்னிச்சுட்டான். அதனால தான் சாரி கேட்டு போர்ட்ல எழுதியிருக்கான். அதை ஏன் தனியா கேட்டுருக்கலாமே, எதுக்கு போர்ட்ல எழுதியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, சூர்யா வந்துடுறாரு. "என்னது சாரி மகாவா? யார் இந்த மாரி எழுதுனது? நான் இந்த மாரி எழுதலையே" அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. மகா கிட்ட போயிட்டு, "நான் தான் இப்படி எழுதினேன். தாத்தா, பாட்டி நம்ம 2 பேரும் ஒண்ணா இல்லன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம 2 பேரும் ஒண்ணா இருந்து பாசமா, அன்பா இருந்துக்கிட்டா தான் தாத்தா, பாட்டி ரொம்பவும் சந்தோஷப்படுவாங்க. அதனால தான் நான் அப்படி எழுதினேன்" அப்படின்னு. "எதுக்கு உனக்கு இது தேவையில்லாத வேலை?" அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா பார்த்தீங்கன்னா கத்துறாரு. "தாத்தா, பாட்டி சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்றாங்க. ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா சூர்யாவ ரொம்ப டீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. பாட்டி அந்த ஃபோட்டோவ எடுத்துட்டு போயிட்டு ஐஸ்வர்யா கிட்ட கேட்குறாங்க. "என்ன ஐஸ்வர்யா இதெல்லாம்? யாரு இவங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "யாருன்னே தெரியாது பாட்டி எனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா யாரோ நம்ம குடும்பத்த கெடுக்கிறதுக்காகவும், குடும்பத்தில பிரச்சனை வரணுன்றதுக்காகவும் இந்த மாரி ஃபோட்டோஸ்லாம் அனுப்பிச்சிருக்காங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஐஸ்வர்யாவ பேசுனத நம்பிட்டு பார்த்தீங்கன்னா, பாட்டியும் போயிட்டு அத கிழிச்சு டாய்லெட்ல போட்டுடுறாங்க. கௌதம் என்ன பண்றது தெரியாம திரும்பவும் பார்த்தீங்கன்னா, காசு கேட்டு ஃபோன் பண்ண சொல்லி அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்றாரு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யாவும் பணத்த எடுத்துட்டு போய் குடுக்குறாங்க. இந்த ஃபோட்டோவ எடுத்துட்டு போய் வீட்ல குழப்பம் பண்ணி, இந்த மாரி வீட்ல ஐஸ்வர்யா வந்து ரொம்ப கெட்டு போனவ, தப்பானவ, அவ வீட்டுக்குள்ள இனிமே இருக்கக்கூடாது. அவள வீட்ட விட்டு தொரத்தணும்னு சொல்லிட்டு சித்ராதேவி சொல்லிடுறாங்க. ஆனா தாத்தா, பாட்டி பார்த்தீங்கன்னா, அவங்க எதுக்கு வீட்ட விட்டு வெளிய போணும்? அவ கல்யாணத்துக்கு முன்னாடி தானே இந்த மாரி ஃபோட்டோஸ்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. அவ தப்பு பண்ணலன்னு சொல்றால்ல. இப்ப வேற அவ மாசமா இருக்கா. ஐயோ! அதுக்கு வீட்டுக்கு விட்டு வெளிய போணும் அப்படின்னு சொல்லிட்டு, தாத்தா, பாட்டி வந்து ஐஸ்வர்யா இங்கேயே இருக்கட்டும். அந்த குழந்தை வந்து கௌதம் குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் ஆயிடுச்சு அப்படின்னா, அது இந்த குடும்பத்தோட வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து சொல்லிடுறாங்க கன்ஃபார்மா. கௌதம்க்கு என்ன பண்றது தெரியாம பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைய எப்படியாவது கலைச்சாகணும். அவ வயித்துல இருக்கக்கூடாது இனிமே அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாரு. என்ன பண்றது தெரியாம